ஒன்றே ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தாங்கள் என்டிஏனுடைய குழுவை பற்றி கேட்டீர்கள். டெல்லியில் 3 மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது கடந்த 2 நாட்களில். ஒன்று, அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் ஜே.பி. நட்டாவும் அமர்ந்து கொண்டு தமிழகத்தில் நடந்ததை நன்றாக புரிந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு குழுவை, என்டிஏ குழுவை அனுப்ப வேண்டும் என்று தெலுங்கு தேசம், சிவசேனா போன்ற கட்சிகளில் இருந்து அந்த குழுவை தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறார்கள். அந்த ரிப்போர்ட் நாளை அல்லது மறுநாள், அதாவது 1ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி அக்டோபருக்குள்ள அமித்ஷாவிடம் கொடுக்கப்படும், நட்டாவிடம் கொடுக்கப்படும். ஆனால் ஹேமமாலினியுடைய ரிப்போர்ட் வைத்து பார்த்தால் கரூரில் நடந்த கோர சம்பவம் இனி நடக்காமல் இருப்பதற்கு முயற்சிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் எடுத்துக்கொள்ளும் என்ற உத்தரவாதத்துடன் தமிழக அரசியலில் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தும் அந்த ரிப்போர்ட் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் இருக்கும். சென்ற வீடியோவில் நாம் அதை பற்றி பகிர்ந்தோம். இரண்டாவதாக, இந்த கரூர் சம்பவத்தை வைத்துக் கொண்டு அமெரிக்காவில், கொலம்பியாவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர், ஐயா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடன் பேசினார், விஜயனுடன் பேசியிருக்கிறார். நேற்று 29ஆம் தேதி திங்கட்கிழமை, செப்டம்பர் மாதம். 15 நிமிடம் என்னங்க பேசுறது விஜயோட? நீங்க ஒரு கள்ளக்காதல் உருவாக்குறீங்களா காங்கிரஸும் தாவேக்காவும்? அல்லது திமுக அணியிலிருந்து காங்கிரஸை பிடிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாரா? இது ஒரு திருப்பம்.